தெரியாமல் கூட நீங்கள் இந்த புண்ணியமற்ற செயலை செய்து விடாதீர்கள். சிவன் கோயிலில் சிவனை முறையாக வழிபட்டால்தான் சிவனின் முழுமையான அருளை பெற முடியும். உங்களுக்கு சிவபெருமானை பிடிக்கும் என்றால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் செய்து கமெண்டில் ஓம் நம சிவாய என்று பதிவிடுங்கள். சிவன் கோயிலுக்கு சென்றவுடன் முதலில் கோயிலின் கோபுரத்தை வணங்க வேண்டும். அதற்கு பின்னர் அங்குள்ள கொடிமரத்தையும் நந்தி தேவரையும் வணங்கி மரியாதை செலுத்த வேண்டும். அதை அடுத்து ஞானத்தின் வடிவமான விநாயக பெருமானை வழிபட வேண்டும். அவருக்கு பக்கத்தில் உள்ள முருகப்பெருமானை தரிசிக்க வேண்டும். அதைத் தொடர்ந்து துர்க்கை அம்மனை வழிபட வேண்டும். அடுத்து சனீஸ்வரரை சாந்தியுடன் தரிசிக்க வேண்டும். பின்பு லிங்கோத்பவரை வணங்க வேண்டும். இதற்கு பின் சண்டிகேஸ்வரரை வழிபட வேண்டும். பின்னர் சிவாலயத்தை 3 முறை சுற்றி வர வேண்டும். 3வது சுற்றின் முடிவில் சண்டிகேஸ்வரரிடம் சென்று அன்றைய தேதியையும் கிழமையையும் குறிப்பிட்டு உங்கள் பெயரை சொல்லி இன்று நான் சிவாலயத்திற்கு வந்துள்ளேன் என்று தெரிவிக்க வேண்டும். அதன் பின் முதலில் உங்கள் பிரார்த்தனையை அவரிடம் கூறுங்கள். அதன் பிறகு இறுதியாக சிவபெருமானை தரிசிப்பதே முறையான வழிபாட்டு முறையாகும். இதற்கு காரணம் என்னவென்றால் எல்லா தெய்வங்களையும் தாண்டி இறுதியாக எல்லோரும் சென்று அடைய விரும்புவது சிவபெருமானின் திருவடிதான். மரணம் இல்லா பெருவாழ்வை தரக்கூடிய மாபெரும் ஆற்றலை பெற்றவர் எம்பெருமான். அதுவும் ஒரு காரணமாக இருக்கிறது. ஆகையால் இதுவே ஒரு முறையான சிவ வழிபாடாகும்.